ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியல்ல வந்து தாத்தா வந்து சம்மந்தமே இல்லாத நேரத்தில வந்து அக்ரிமெண்ட்ட பத்தி பேசிட்டாரு. எதுக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரிய வந்து நீ வந்து சந்தோஷமா வச்சுக்கிறணும். காவேரி எப்பயுமே விட்டுறக்கூடாது. அக்ரிமெண்ட்ட நீ வந்து போட்டது எனக்கு தெரியும். நீ வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்க. அக்ரிமெண்ட் நீ போட்டு காவேரியை கல்யாணம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொன்னேன். விஜய்க்கு வந்து ஷாக் ஆயிருது. ஷாக் ஆனோடனே வந்து என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து காவேரியை வந்து எப்பயுமே விட்டுறக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் விட மாட்டேன். இவ்வளோ நாள் நீங்கள் என்னை பார்க்குறீங்கல்ல, இப்போ நான் எந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே காவேரியால் தான் தாத்தா. காவேரி என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கா. நான் வந்து அவளை வந்து எப்பயுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா, நீ அக்ரிமெண்ட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது இருந்தேன்னா காவேரிக்கு வந்து அது ஒரு கில்ட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுரு, அதான்ப்பா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரா, ஏற்கனவே நான் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுறேன் தாத்தா. கிழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் மனப்பூர்வமாக காவேரி என்னோடய ஒய்ஃபாக நான் வந்து இதை ஏற்றுக்கிட்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லமே தாத்தாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாயிறாரு.